ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வளர்ந்துருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,306 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஒரு 20 பாயிண்ட் அப்படின்றது தான் லோ அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,350 இந்த ஸ்ட்ரைக்கு மேலே இருக்கிறதே மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த அந்த R1 அந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன். அதுக்கு அடுத்து ஒன்ஸ் அதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த 350க்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம 350 சொல்லியிருந்த லெவலும் அங்கே தான் இருக்குது. நம்ம கொடுத்துருக்க R1 அதுவும் அங்கே தான் இருக்குது. ஒன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனவுடனே டைரெக்டாக நம்மளோட R2க்கு வந்துட்டாங்க. நம்ம இதை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,350 அந்த கால் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் 60 ரூபா 59 ரூபா இருந்தது. அந்த 60 ரூபா ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறதே மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவன் வச்சிருக்க லோ 39 ரூபா 39 ரூபா லோ வச்சுட்டு எப்போ 60 ரூபாய்க்கு மேலே வந்தானோ அதுக்கடுத்து மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான். இப்போ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா பக்கத்தில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்கோட ஹை 350 காலோட வெள்ளிக்கிழமையோட ஹை பார்த்தீங்கன்னா 118 அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கால் செல்லர் ஒரு லாஸை புக் பண்ணி மார்க்கெட் நல்லா வேகமாக மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 118 லேட்டாக தான் பிரேக் பண்ணியிருப்பாங்க. காலையில் உடனேலாம் அந்த விஷயம் நடக்கல. ஆனால் 24,350 புட்டு இன்னைக்கு அவன் ஓப்பன் ப்ரைஸ் 117 எக்ஸாக்டா அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 350 காலோட முதல் நாளோட ஹையில தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவனோட ஓப்பன் ப்ரைஸை தக்க வைக்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு 350 காலோட ஹை 131, 350 புட்டோட ஹை 132 எந்த அளவு மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஓகே, நமக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல என்ன நடக்க வாய்ப்பு, எந்த சைட் மார்க்கெட் தொடர்ந்து மேலே வந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி கால் செல்லர் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு. அவங்க லாஸை புக் பண்ணி வெளியே போகிறாங்களா இல்லை ஒரு புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே போகிறாங்களா, என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன அனலைஸ் அடுத்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாம அடுத்த லெவலில் பார்ப்போம். ஓகே என்னையோட லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,518, 24,468, 24,350, 24,282 நம்ம இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு உண்டான லெவல்ஸாக. இங்கே நமக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தேவையான நம்மளோட ரெகுலர் கால்குலேஷனுக்கு உண்டான ப்ரீமியம் இல்லை. ஸோ டைரெக்டாக இங்கே நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸில் இருந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக். நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸில் நமக்கு 24,400 அப்படின்றது தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அதோட கால் புட் ரெண்டு பேரோட க்ளோஸ் ப்ரைஸை ஆட் பண்ணி R2 எடுத்திருக்கோம், மைனஸ் பண்ணி R1 S2 எடுத்திருக்கோம். காலோட ப்ரைஸை ஆட் பண்ணி R1, புட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணி S1 இப்படி எடுத்திருக்கோம். அப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி புட் ஆப்ஷன் அவனோட ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா மார்க்கெட் அடுத்து கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு. இதுவே அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலேயும் ட்ரேட் ஆகிறான், இந்த ரெண்டு ப்ரைஸையும் அவனோட ஓப்பன் ப்ரைஸையும் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸையும் தக்க வைக்கிறாங்க எந்த ஸ்ட்ரைக்கில் அப்படின்னா 24,400 இந்த ஸ்ட்ரைக்கில் புட் ஆப்ஷன் தக்க வைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த 24,350 இந்த ஸ்ட்ரைக் இந்த S1க்கு கீழே தான் முடிக்கக்கூடிய வாய்ப்பு. இதுவே ரெண்டு பேரோட ப்ரைஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 118 ரூபா வருது. அந்த 118 ரூபா 400 புட்டு ஒரே ஆளே வச்சிருந்தான் அப்படின்னா
மார்க்கெட்டை இந்த 24,282 இதுக்கு கீழே முடிக்கிறது தான் வாய்ப்பு. இப்படிதான் இந்த லெவல்ஸை நாம வாட்ச் பண்ணணும். ரெகுலராகவே இப்படி தான் வாட்ச் பண்ணணும். ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் மாறி மாறி எடுப்போம். ஓகே, இது லெவல்ஸை பொறுத்தவரையும். இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் நேற்று சொல்லியிருந்த அதே இடம் தான். நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா 350க்கு மேலே இருக்கிறது மேலே போகக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, இந்த 350க்கு கீழே இருக்கிறது கீழே போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது? இந்த ஸ்ட்ரைக்ல கால் புட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க? யார் யாரோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுறா? யாரோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுறா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்பு? கூடவே 400 ஸ்ட்ரைக் இதையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து தொடர்ந்து கீழே போக முடியுமா? இல்லை இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுவாங்களா? இப்படின்ற மாதிரியான விஷயங்களை உங்களால அனலைஸ் பண்ண முடியும். தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா 450 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். ப்ரீமியம் சப்போர்ட் எங்கே கிடைக்கும்? ப்ரீமியம் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,306 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கிரியேட் ஆன இடம் 24,300 அப்படின்னு சொல்லி ஒரு லோ ஸ்ட்ரைக் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது இந்த ஸ்ட்ரைக்ல தான் கிடைக்கணும். இந்த 300 ஸ்ட்ரைக்ல கிடைச்சாதான் அடுத்தடுத்து தொடர்ந்து போக முடியும், மேலே போக முடியும். அதாவது மார்க்கெட்டை எப்பவுமே கீழே இருந்து மேலே எடுக்கிறது அப்படின்றது லோ ஸ்ட்ரைக். அந்த லோ ஸ்ட்ரைக்கு தான் தொடர்ந்து மேலே போகணுமா என்ன அப்படின்றத முடிவு பண்ணும் ஒரு 50%. அடுத்த 50% யார் பண்ணுவா? ஹை ஸ்ட்ரைக். அப்போ ஹை ஸ்ட்ரைக் விட்டு கொடுத்தாதான் லோ ஸ்ட்ரைக்கால தொடர்ந்து மேலே போக முடியும். அப்போ ஜங்ஷன் எங்கெல்லாம் கிரியேட் ஆகுது? ஜங்ஷன்னா என்ன? கால் புட்டு எந்தெந்த ஸ்ட்ரைக்ல போட்டி போடுறாங்க, போட்டி போட்டவங்களோட ரிசல்ட் என்ன? இதை மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை எளிமையாக உங்களால் பண்ண முடியும். இதை தாண்டி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் இன்டென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்க போகுது. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அது மட்டும்தான் இருக்க போகுது. மீதம் இருக்க டைம் வேல்யூ எல்லாமே 0 ஆக போகுது. அப்போ இந்த இருக்கிற டைம் வேல்யூ எந்த மாதிரி டிகே பண்ணுறாங்க, என்ன பண்ணி டிகே பண்ணுறாங்க? மார்க்கெட் இந்த 350க்கு மேலேயும் அதே மாதிரி 450க்கு கீழேயும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு சைட்வேஸில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்டையோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்டையோ எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா 24,400 இதில் ஹியூஜாக செல் பண்ணி இதில் அதிகப்படியான வால்யூம் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்ட்ரைக்கில் கால் போட்டு ரெண்டு பேர்லையுமே ரெண்டு சைட்லையுமே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை இந்த ரேஞ்சுக்குள்ள 350 to 450 அப்படின்ற இந்த ஸ்ட்ரைக் ரேஞ்சுக்குள்ள நிறுத்துறதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாதான் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கட்டாயத்துக்குள்ள போவாங்க. அப்போ அந்த இடத்துல தான் மொமெண்டம் அப்படின்றது கிரியேட் ஆகும். இந்த விஷயம் நடக்கல அப்படின்னா இதுக்குள்ளே வாலட்டைல் பண்ணிட்டு இருக்க போறாங்க. இந்த 100 பாயிண்ட்ல வாலட்டைல் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதாவது வாலட்டைல் அப்படின்றது நான் வேகத்தை மட்டும் சொல்லல. இந்த இடத்துல வேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் நமக்கு 60 பாயிண்ட் பக்கத்துல தான் இருக்கு. இந்த 60 பாயிண்ட்டை ஒரு நாள்ல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு டிகே பண்றது சாதாரண விஷயம்தான். அதுக்கு இந்த 100 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளார இருந்தாவே போதுமானது. ஸோ ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்து கவனமா இன்னைக்கு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.